வணக்கம் நண்பர்களே, இன்றைய ராசி பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாம். இன்று 22ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2025, இன்றைய கிழமை புதன்கிழமை. இன்று கோச்சாரத்தில் சந்திரன் துலாம் ராசிக்குள் செல்கிறார். இன்று காலை தொடங்கி இன்று முழுவதும் இரவு 9 மணி வரை அவர் துலாம் ராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய நிலை இருக்கிறது. இன்றைய கோச்சார சந்திரனுடைய நிலை சுவாதி என்றே நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குடைய பலன்களை சுருக்கமாக பார்க்கலாம். மேஷ ராசிக்கு ராசிநாதனுடைய சாரத்தில் சூரியன் கிரகம் நீச நிலையிலிருந்து ஓரளவிற்கு முன்னேறி இருக்கக்கூடிய நல்ல நிலை. மனதில் நீண்ட நாள் குழப்பங்கள் தீரும். முக்கியமாக கடந்த 2-3 நாட்களாக சூரியனுடைய மாற்றம் ஐப்பசி தொடங்கியதிலிருந்து இருந்த சில குழப்பங்கள், சில பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு அமைப்பு. இன்று சூரியனுக்கு மேலும் சந்திரனுடைய நிலையும் ஒரு நீச்ச பங்கத்தை கொடுத்து கொண்டிருப்பது ஒரு நல்ல பலன்கள். தொழில் லாபம் ரொம்ப பிரமாதமான ஒரு மிகப்பெரிய உயர்வான நிலையில் அடையக்கூடிய நல்ல பலன்கள். திடீர் தனப்பிராப்தியும் இவங்களுக்கு ஏற்படலாம். அற்புதமான சுப விரயங்கள் செய்து கொள்ளலாம். தொடர்ந்து இவங்க ஆரோக்கியத்திலும் இல்லைனா அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிலரிடம் பகைத்து கொள்ளக்கூடிய அந்த நிலையிலும் கவனமாக இருப்பது ஒரு பாதுகாப்பு. அடுத்தது ரிஷபத்திற்கு பார்க்கலாம். ரிஷபராசி நண்பர்களுக்கு 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் ஒரு அற்புதமான நீச்ச பங்கத்தை கொடுத்திருப்பதனால் முயற்சிகளுக்கெல்லாம் நல்ல வெற்றி. பணி ரீதியிலாக வெளிநாட்டு தொடர்பான எல்லா விஷயங்களுக்கும், பணி தொழில் படிப்பிற்கு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் வெளிநாட்டிற்கான விஷயத்திற்கு ரொம்ப ஏற்றமான நிலை ரிஷபராசிக்கு. ஆனால் திருமண வாழ்விலும் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது ஒரு பாதுகாப்பை இவங்களுக்கு கொடுக்கும். புதிய முயற்சிகள் செய்யும் பொழுது ஒரு தேவையில்லாத அதிர்ஷ்டத்தை நம்பக்கூடிய விஷயமாக நேர்மைக்கு புறம்பான விஷயங்களை மட்டும் தவிர்ப்பது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அடுத்தது மிதுன ராசிக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு 5ஆம் வீட்டில் சந்திரன் இன்று முழுவதும் பாக்கியஸ்தானத்தில் உள்ள ராகுவினுடைய சாரத்தில் செல்வது பிரமாதமான வெளிநாட்டு தொடர்பு பணி ரீதியிலாக ஏற்படலாம். இல்லைனா தொழிலுக்கான வெளிநாட்டு பிரயாணங்கள் இவங்க முடிவாகக்கூடிய நல்ல நிலையாக இருக்கும். பணி தொழில் தொடர்பான லாபங்கள் ரொம்ப அற்புதமான ஏற்றத்தை கொடுக்கும். ஒரு மன நிம்மதி, நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய அதிர்ஷ்டம் எல்லாமே இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான நிலை. பணிக்கு ரொம்ப ஏற்றமான காலகட்டம். இருக்கக்கூடிய பணியில் உயர்வு, புதிய வேலை மாறக்கூடிய நிலை, இதெல்லாமே ஒரு ஏற்றமான நிலையை கொடுக்கும். முக்கியமாக இடமாற்றத்துடன் கடல் கடந்து செல்லக்கூடிய விஷயங்களுக்கு மிகுந்த ஏற்றங்களை நன்மைகளையும் மிதுனத்திற்கு கொடுக்கும். அடுத்தது கடகத்திற்கு பார்க்கலாம். கடக ராசிக்கு தொழில் தொடர்பான விஷயங்கள், பணி ரீதியிலான விஷயங்களுக்கான அதிக ஒரு முயற்சிகள், அதிக ப்ரெஷராக இருக்கக்கூடிய நாளாக இன்று இருக்கும். இன்று நிறைய உழைக்கக்கூடிய நிலையாக, சில பொறுப்புகளை அதிகம் கவனித்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையாக, பிஸியான நாளாக இன்று இருக்கும். ஆனாலும் அது பணிக்கு ஒரு முக்கியமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நாள். தொடர்ந்து குழந்தைகளுடைய விஷயத்தில் சற்று பொறுத்து போவது, அவங்களோட வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது கடகத்திற்கு ஒரு முக்கியமான பலன். சுகஸ்தானத்தில் இணைந்திருக்கக்கூடிய ராசிநாதன் சுகஸ்தானத்தில் இணைந்திருப்பது, மேலும் பல கிரகங்களுடன் அவர் செவ்வாய், புதன், சூரியன் அனைத்து கிரகங்களுடன் இருப்பது இவங்களுக்கும் தொட்ட காரியம் துலங்கும். நீண்ட நாள் முயற்சிகள், வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள், வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய பணியில் இன்டர்னலாக வேறு வேலை கிடைக்கக்கூடிய நிலை, எல்லாவற்றிற்கும் ஒரு நல்ல பலன்கள். ஆனால் சற்று பொறுமையை சோதித்து பலன்களை கொடுக்கும். அவசரத்தை தவிர்ப்பது நன்மை அளிக்கும். அடுத்தது சிம்மத்திற்கு பார்க்கலாம். சிம்ம ராசிக்குடைய ராசிநாதன் சூரியன் இன்று 3ஆம் வீட்டில் விரையாதிபதி சந்திரனால் நீச்ச பங்கத்தை அடைவது கண்டிப்பாக விரயங்களுக்கான ஒரு நல்ல நாளாக இன்று இவங்க பயன்படுத்தி கொள்ளலாம். தொழிலுக்கான சுப முதலீடுகளாக இது ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நிலையாக இருக்கலாம். இல்லைன்னா உங்களுடைய ஒரு நீண்ட நாள் பிரயாணங்களுக்கான சில விரயங்களாக நீங்கள் வெளியூர் வெளிநாடு போன்றவை இந்த நேரத்தில் நீங்கள் பிளான் பண்ணி கொள்வது விரயங்களை ஒரு சாதகமான விரயங்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நிலை. தொடர்ந்து குடும்ப வாழ்வில் சற்று விட்டு கொடுப்பது, அனுசரிப்பது, இருவருடைய ஆரோக்கியத்திலும் அக்கறையாக இருப்பது, கண்டிப்பாக வாழ்க்கை துணை ஆரோக்கியத்தில் சற்று அதிக அக்கறை காட்டுவது சிம்ம ராசிக்கு ஒரு பாதுகாப்பான நிலை. வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். அடுத்தது கன்னி ராசிக்கு பார்க்கலாம். கன்னி ராசிக்கு அற்புதமான வாக்குவன்மையால் லாபமான நிலை, திடீர் தனப்பிராப்தி ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு பணியில் ஒரு ஏற்றமான நிலையாக இருக்கும். அதே சமயம் தேவையில்லாத பேச்சு பேசும் பொழுது பணியில் ஒரு தேவையில்லாத பொறுப்புகளை உங்களுக்கு தலையில் கட்டக்கூடிய நிலையாகவும் இருக்கும்.
உணவில் சற்று கவனத்தை குறைத்தால் ஆரோக்கிய பிரச்சனைகளும் இன்று ஏற்படும். 2-6 தொடர்பு இந்த எல்லா பலன்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு சாதகமான நிலை. சுப விரயங்களும் கண்டிப்பாக அதிகம் ஏற்படுவதற்கு வாய்ப்பிருக்கிறது. குடும்பத்திற்கான சில விரயங்கள், தந்தைக்குடைய மருத்துவ விரயங்கள், வாழ்க்கை துணைக்கான சில விரயங்கள், ஏதோ ஒரு தொடர்ந்து விரயங்களாக இருக்கக்கூடிய நிலை கன்னி ராசிக்கும் ஒரு தொடர்ச்சியான ஒரு விரட்டக்கூடிய பலன்களாக இருக்கிறது. தவிர்க்காமல் அவங்கவங்க சூழலுக்கு ஏற்றாற் போல விரயங்களை செய்து கொள்வது நன்மை அளிக்கும். அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம். துலாம் ராசிக்குள்ளேயே பிறவி சந்திரன், கோச்சார சந்திரன் இரண்டும் இருப்பது இன்று கண்டிப்பாக மனக்குழப்பத்தை தவிர்ப்பது ஓரளவிற்கு நல்ல நிலை. எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருப்பதை நினைத்து மனக்குழப்பத்தை நீங்க விரட்ட வேண்டும். தேவையில்லாத குழப்பம் உங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகளை கொடுக்கலாம். ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு ஸ்டெடியான ஒரு தொழில், வருமானத்தில் உயர்வு, இதெல்லாமே உங்களுக்கு ஒரு பொருளாதாரத்திற்கு சீரான நிலையாக சூரியனால் கிடைக்கப்படக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் ரீதியிலான மாற்றங்கள் உங்களுக்கு மனதில் ஓரளவிற்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு உணர்வை கொடுக்கும். வாழ்க்கை துணையுடைய நிலை சில சமயங்களில் சில குழப்பங்களையும், திருமண வாழ்வில் சில குழப்பங்களையும், அவர்களுடைய ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகளையும் தொடர்ந்து கொடுப்பது உங்களுக்கு சில மனக்கவலைகளை கொடுக்கும். ஒரு சில விரயங்கள் நீங்கள் வாழ்க்கை துணைக்காக செய்யக்கூடிய நிலையாகவும் இருக்கலாம். கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு, பெருமாள் தாயார் வழிபாடு துலாம் ராசி நண்பர்களுடைய குடும்பத்திற்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அடுத்தது விருச்சிக ராசிக்கு பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு ராசிநாதனும் 12இல் இருக்கிறார். இன்றைய கோச்சார சந்திரனும் 12இல் இருக்கக்கூடிய விரய சந்திரன். விரயஸ்தானத்தில் அதிகமான கிரகங்கள், 4 கிரகங்கள் இருப்பது. சூரியன், புதன், செவ்வாய் உங்கள் ராசிநாதன், சூரியன் உங்களுடைய 10ஆம் அதிபதி, 9 கூடிய சந்திரனும் அங்கே இருப்பது. புதன் கிரகம் அஷ்டமாதிபதியும் 12இல் மறைந்திருப்பது. இது பணி ரீதியிலான நண்பர்களுக்கு, உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய வயதினர்களுக்கு ஒரு ஏற்றமான பலன்களை கொடுக்கும். விபரீத ராஜயோகமாக பணியில் வெளிநாட்டு தொடர்பு, ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஏற்படும். ரொம்ப சீனியராக வயதில் முதிர்ந்தவர்களுக்கு, 80+ இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்படலாம். திடீர் மருத்துவ விரயங்களாக இது ஏற்படும். குருவினுடைய மாற்றமும் விருச்சிகத்திற்கு ஒரு சாதகம் இல்லாத நிலையாகவே இருப்பது. கண்டிப்பாக புதிய முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்தை நீங்கள் கடைபிடிப்பது பன்மடங்கு பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம். தனுசு ராசிக்கு லாபஸ்தான சந்திரனாக இருப்பது நீண்ட நாள் முயற்சிகளுக்கு ஒரு வெற்றியான நிலை, மனதில் ஒரு மகிழ்ச்சி என்று ஏற்படும். திருமண வாழ்வில் இருக்கலாம், இல்லைனா தொழில் ரீதியிலான விஷயங்களாக இருக்கலாம், இல்லை ஆரோக்கியத்திலிருந்து ஒரு நல்ல முன்னேற்றம், ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான நிலையை ஆரோக்கியத்தில் உணரக்கூடிய நிலையாக கூட இது இருக்கலாம். மனதில் நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்று தொடர்வது இவங்களுக்கு நல்ல தொடக்கமாகவே இருப்பது ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். ஆனாலும் தொடர்ந்து புதிய முயற்சிகளில் அதிகமான ஒரு கான்ஃபிடென்ஸை தவிர்ப்பது, சேஃபாக ஒவ்வொரு அடியாக எடுத்து வைப்பது தனுசு ராசிக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது மகர ராசிக்கு பார்க்கலாம். மகரத்திற்கு தொழில் ரீதியிலான முயற்சிகளுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை தொடங்குவதற்கு, வளர்ச்சிகளை காண்பதற்கு நல்ல ஒரு நாளாக இன்று இருக்கிறது. புதிய முதலீடுகள் செய்து உங்களுடைய தொழிலுக்கான நிறைய விஷயங்களை இன்று மேற்கொள்ளக்கூடிய நல்ல நாள். பாதகாதிபதியினுடைய மறைவும் ஒரு நல்ல ஒரு சிறப்பான நிலையில் மகரத்திற்கு இருப்பது நல்ல நிலை. ஆரோக்கியத்திலும் ஒரு முன்னேற்றம் இருப்பது ஒரு பாதுகாப்பே அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து விரயங்களில் சற்று கவனம் தேவை. அளவுக்கு அதிகமான விரயங்களை எப்பொழுதும் செய்யாமல் கொஞ்சம் நீங்கள் தொழில் விஷயங்களில் எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது கும்பராசிக்கு பார்க்கலாம். கும்பராசிக்கு இன்று சந்திரன் 9ஆம் வீட்டில் இருக்கிறார். அதே சந்திரன் பாக்கிய வீடுன்னு சொல்லக்கூடிய வீடாக இருந்தாலும் அது பாதக வீடாக இருப்பது, எல்லா விஷயங்களிலும் சற்று எச்சரிக்கையாக இருப்பது, மனது தொடர்பான விஷயங்களில், அதிர்ஷ்டத்தை நம்பக்கூடிய விஷயங்களில், தந்தையுடைய ஆரோக்கியத்தில், தாயாருடைய ஆரோக்கியத்தில், உங்களுடைய ஆரோக்கியத்தில், பணி ரீதியிலான விஷயங்களில், இந்த எல்லா விஷயங்களிலுமே நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக, ரொம்ப அலர்ட் மோடில் இருப்பது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். ஒரு பாதகாதிபதி எப்பொழுது கெடுப்பார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் பரிவர்த்தனையாக பலமாகத்தான் இருக்கிறார். மேலிருந்து பார்த்தால் அவர் பலமில்லாதது போல் இருக்கும். ஸோ உங்களுடைய சூழலுக்கு ஏற்றாற் போல உங்களுக்கு எதிரி பலவீனமாக இருப்பது போல தோன்றினாலும் எதிரியின் பலம் அதிகமாக இருப்பதை நீங்கள் உணர வேண்டும் கும்பராசி நண்பர்கள். அடுத்தது மீனராசிக்கு பார்க்கலாம். மீனத்திற்கு இன்று சந்திராஷ்டமமாக இருப்பது கண்டிப்பாக பணி ரீதியிலான விஷயங்களில் சற்று பொறுமையாக இருப்பது, குடும்ப வாழ்வில் அதிக அக்கறை காட்டுவது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கியம் தொடர்ந்து நீங்கள் கவனித்துக் கொள்வது ஒரு பெரிய நன்மையை கொடுக்கும். தந்தையுடைய ஆரோக்கியம், தாயுடைய ஆரோக்கியம், உங்களுடைய ஆரோக்கியம், திருமண வாழ்வில் ஓரளவிற்கு விட்டு கொடுத்து செல்வது
கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய காலகட்டத்திற்கும் மீன ராசிக்கு பெரிய நன்மையை கொடுக்கும். நன்றி நண்பர்களே. இதுதான் 22ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2025 புதன்கிழமைக்கான தினப்பலன்கள். நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்.